தாவேக சாதாரண கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அவர் சிஎம் பதவி ஏற்றிருக்காரு. இது எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும். ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் ரெட் நியூஸ் நிறுவனர் வாசு. இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் இப்பயும் நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவேக சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிருந்தாங்க, அவருடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் போஸ்டர் போட்டு ஒட்டுறாங்க, மறுபக்கம் அவர் சிஎம் ஆகிறதுக்கான அனைத்து வேலையும் நடக்குது. இதை நம்ம நிறைய காமெடியாகவும் பார்க்கக்கூடாது, இதை நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம போன பதிவிலே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினச்ச போலே அது ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அவர் சிஎம் பதவி ஏற்றிருக்காரு. இது எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கூட்டணி கட்சிகளோடு இருக்கிற சிபிஎம், சிபிஐ, அடுத்த பார்த்தா தொல் திருமாவளவன், முஸ்லீம் லீக், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு கண்டிஷனில் உள்ளே போயிருக்கிறாங்கனாக்கா, மக்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே நீங்கள் அமுல்படுத்தணும், மற்றபடி தேவையில்லாத விஷயத்தை அமுல்படுத்தக்கூடாது. மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் பரிசீலனை பண்ணணும், அது மக்களுக்கு தேவையா அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களோட இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதற்கு எதிராக இருக்கிற திமுகவோடு இணைஞ்சு மக்களுக்காக என்னவோ அதுக்கு நான் வேலையை செய்வோம், போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் தான் போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பதவி ஏற்கிறாங்க இன்றைய தினம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குன்றத நம்ம மறுபடியும் இப்போ ஏற்கனவே சொன்ன போல் நம்ம இப்போ பேசுவோம் அப்படின்றது தான். இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வரத்துல விஜய் எதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் கையெழுத்து போடலான்னு சொல்லுவார் ஒரு பக்கம். இதற்கு எதிர்ப்பாக இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற கட்சிகள் சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன், முஸ்லீம் லீக், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எம்எல்ஏ குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிமுக ரெண்டாக உடஞ்சிருக்குது. இது சாதாரணமாக திடீர்னு இப்போ பேசி ஒரு முடிவு எடுத்தது கிடையாது. இது கடந்த ஒரு வார காலமாக இது நீடிச்சுன்னு தான் இருக்குது. அதிமுக இன்னைக்கு ரெண்டாக உடஞ்சி சிவி சண்முகம் ஒரு பக்கம் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இவங்க வெளியேறின பிறகு அவங்களுக்கு ஆதரவுன்றது அதிமுக கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் எல்லாரும் பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிமுக ஆதரவு கொடுத்தால் மட்டுமே விஜய் அவங்களோட சேர்ந்து மத்திய அரசாங்கம் சொல்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமே தவிர, இவங்கள மக்களுக்காக ஆதரவாக நிற்கிறவங்க இவங்களை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் எதையும் செய்ய முடியாது. அதனால் எப்படி இருந்தாலும் உள்ளே அதிமுக உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதை கருத்தில் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இப்படி இருக்கிற அரசாங்கம் இதுக்கப்புறம் எப்படி ஒன்றாலும் மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதையும் நம்ம மனசில் வச்சு தான் பயணிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா, மக்களுக்காக செயல்படுறவங்களோட சேர்ந்து பயணித்தா தான் இப்போ இருக்கிற தமிழ்நாடு இதே போல் இருக்குமே தவிர, மற்றபடி பிஜேபி அரசாங்கம் சொல்கின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கையெழுத்து போட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்களை எதை செஞ்சாலும் தமிழ்நாடு ஏற்கனவே இருந்த போல் இருக்காது, வேறு மாதிரி மாற்றமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தெரிவிச்சுக்கிறோம். இனி வரும் காலங்களில் நம்ம ஒன்றா பார்ப்போம். இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற விஷயத்தை பல பேர் சொல்லியிருக்காங்க. அது அப்படி பார்த்தாலும் அதை ஏற்றுக்கிற போல தான் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி முதல்வராக பதவி ஏற்கும்போதே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஒன்று ஒன்றா நடக்கும். மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ளே புகுத்தும் போது இந்த விஷயங்கள் சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன்லாம் வெளியே போயிடுவாங்க. அதிமுக வச்சு தான் மறுபடியும் ஆட்சி அமைப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பிஜேபி சொல்கிற போல தான் இங்கே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுக்கின்னு நம்ம எல்லாரையும் பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி.